ஒரு முறை ஒரு சாமியார் மரத்துக்கடியில் படுத்துட்டு இருந்தாராம், தூங்கிட்டு இருந்தார். குரங்குகளை மேலே மரத்துக்களை மேலே விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஒரு 10 குரங்குங்க. என்ன பண்ணுச்சா, ஒரு குரங்கு ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு தேங்காயை பறித்து அந்த மதகுரு மேலே வீசிச்சான், அவரோட தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி. அவர் என்ன பண்ணாராம்மா, அந்த தேங்காயை எடுத்துகிட்டு இந்த குரங்கை பார்த்து, ரொம்ப நன்றி, எனக்கு இது பல வகையில் பயணம் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி பார்த்தாராம்மா. அங்கேயே ஒரு இது இருந்துச்சு, கம்பு இருந்துச்சு, அதை எடுத்து உடச்சி தண்ணி குடிச்சிக்கிட்டாராம்மா. ஸோ அதுக்கப்புறம் தாகம் தீர்ந்தது. பசி ஆடுறதுக்கு தேங்காயை எடுத்து கடித்து சாப்பிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஓடு இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டை பிக்ஷை வாங்குகிற பாத்திரமாக வச்சுக்கிட்டார். ஸோ இது மாதிரி நம்ம மேலே எரியப்படுற கற்களை எல்லாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். அப்போது ஏதோ ஒரு நம்ம மேலே ஏதோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டே சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது எப்படி எடுத்துக்கணும்னா, நம்மளை ஒரு பக்குவப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை கருதிக்கணும். அதை விட்டுட்டு அவங்களோட உடனே சண்டை போடுறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி யாரை பற்றியாவது நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லாத ஆளாக இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் சொல்ல மாட்டீங்க யாரை பற்றியுமே. ஏதாவது நீ மோசம், நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு வைங்களேன். அப்போது உங்களுக்கு அவர் நிகரே கிடையாது, உங்களை விட தாழ்வான ஒரு இதில் தான் இருக்கார். ஸோ அவர் கூட போய் நீங்கள் சரிக்கு சரியாக எதுக்கு மல்லு கட்டணும்? அவசியமே இல்லை. நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் அவர்களை நிராகரிப்பதும், அவர் கூடும் வார்த்தைகளை நமக்கு சாதகமாக, அதாவது நம்மளை பக்குவப்படுத்திக்கிற ஒரு கருவியை அதை பயன்படுத்திக்கிறது நமக்கு உசித்தமானது. நன்றி.